ராபிட் ஒன்றும் அடிக்கலையே. போகலாங்களா? கரும்பு ஜூஸ் ஒரு வழியாக குடித்து முட்டேன். இப்போ வந்து நம்ம வைட் ஆங்கிளில் வச்சுருக்கோம், அல்ட்ரா வைட் ஆங்கிள். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நார்மல் கேமரா, இப்போ வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிளில் இருக்குது. ஓகே, 15 ரூபா கரும்பு ஜூஸு, ஐஸ் இல்லை. ஒரு வழியாக சாப்பிட்டு முச்சாச்சுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. ஐயா ஐயா ஐயா. அப்புறம் அந்த 5 ரூபா கொடுத்தாங்க, வேணாங்க 20 ரூபாய்க்கு ரவுண்டாக ஊற்றிருங்க, இன்னொரு இது கொடுத்துருங்க, கொஞ்சோண்டு ஊற்றி கொடுத்தாங்க. 5 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். என்னங்க சொல்கிறது? இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, கேமரா ஆன் பண்ணோடனே டேரெக்டாக வீடியோவுக்கு போகுது, ஃபோட்டோவுக்கு போகுது. நம்ம இதிலே வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து மைக் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷன்லேயே இருக்குது, கொய்பி ப்ராப்ளம் நையே. சூப்பருங்க டிஜே, உண்மையாக ஒர்த்தபிள் ப்ராடக்ட்டு. ஆனால் வீடியோ மட்டும் கிளாரிட்டி கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? வீடியோ வந்து காப்பி பண்ணனால உடையுதா? நான் வந்து இதை வந்து அப்படியே ஃபோன் கேபிள் போட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிடுறது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். இதிலே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வாய்ஸு, இது மைக் வந்து 40 மணி, அதாவது 12 மணி நேரம் தொடர்ந்து வந்து நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷனாக இருந்தாலும் சரி, மைக்கில் வந்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, 12 மணி நேரம் 13 மணி நேரம் யூஸ் பண்ணலான்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கேமரா வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 4K அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடைய தான் செய்யும். உடையாது. 4Kன்னு போகும்போது பேட்ரி கொஞ்சம் இது ரொம்ப டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு ரேபிடோ ஆச்சுன்னா தெரியும், ஏன்னா நான் சர்வீஸ் ரோட்லேயே போகிறேன், எதுக்கு ஹைவேல போகணும்? ஓகேங்களா? இங்கெல்லாம் வேஸ்ட்டுங்க. சென்னையில் தாங்க விஐடியாண்ட அடிக்கும். ஏன்னா விஐடி அந்த காலேஜ் பசங்க வந்து நடந்து போக மாட்டாங்க, அதனால் ஒரு சில பேர், அதனால் அங்கேருந்து அடிக்கும். அங்கேருந்து அடிச்சிச்சின்னா அவங்கள வந்து டேரெக்டாக காலேஜ் மெயின் கேட்டில் இறக்கி விடும்போது நான் ஆட்டோக்காரனாட்ட மாட்டிப்பேன். ஓகேங்களா? அங்கேயே பிக்கப்பு, அங்கேயே ட்ராப்பு, வகையாக மாட்டுவோம். 18 ரூபா 20 ரூபா அடிக்கும். ஓகேங்களா? இதை வந்து கவர்மெண்ட் ஓட்டணும்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே வேலை கிடைக்குங்க. எல்லாருமே இதை ஓட்ட ஆரம்பிப்பாங்க. நிறைய வந்து பேருக்கு வந்து வருமானம், ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் ஓட்டி பெட்ரோல் போட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் 2000 கூட ஓட்டலாம். ஆனால் பெட்ரோல் போட்டு அவங்களுக்கு கமிஷன் போய் அதில் பெட்ரோல் போட்டு நம்ம வண்டி தேய்மானம், இன்சூரன்ஸு, அப்புறம் ஹெல்மெட்டு, புகை சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பின்னாடி உக்காந்துருக்கவங்களும் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஒரு ஹெல்மெட்டு. ஓகேங்களா? ஆமாம் ரோடு சரியில்லை. இந்த ரோடு பல வருஷங்களாக இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? இப்படிலாம் இருக்குது. ஓகேங்களா? ரேபிடோ ஓடுறது ஈஸி கிடையாது. ஓகே, ஆட்டோக்காரங்க பிடிச்சிட்டாங்க, முடிஞ்சிச்சு சோலி. அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துன்னு போய் விட்டாங்க. அவங்க 10,000 கட்டு, 5000 கட்டு, கேமராலாம் பிடிங்க வச்சுக்கினாங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. வண்டியும் எடுக்க முடியாது, கேமராவும் எடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நம்மள்கிட்ட காசு இல்லை. ஓகே, இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம சுற்றினே இருக்கும்போது அடிக்குங்க. முன்னெல்லாம் வந்து ஒரே இடத்துல நின்றுருப்பேன், ரேபிடோவில் ஒரே இடத்துல நின்றுருப்பேன். ஆனால் அது அடிக்குமா அடிக்காதான்னு நின்று காத்துன்னு வரும். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் ரன்னிங்லேயே உங்களுக்கு ரேபிட் அடிக்கும். அந்த விஷயத்தில் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? என்னன்னா அப்புறம் நீங்கள் என்ன ஆச்சுன்னா, ஸ்டோர் ரூமில் போயிட்டு நான் கேட்குறேன், நீங்கள் அங்கே ஆயில் வந்து மாற்றினீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, நான் இங்கே ஆயில் மாற்றத்தில்லை, அதான் ஃபஸ்ட்டு சர்வீஸோடு விட்டதோடு சரி. இப்போ நான் இது வந்து லைட் எரியுதுங்க அப்படின்னு மெக்கானிக்கை கூப்பிட்டாதுன்னா பரவாயில்ல, ஏதோ லைட் எரிஞ்சுன்னுக்குறான் அப்படின்னாரு. அவர் இல்லை, இது லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் சென்சாரு அப்படின்னு அவர் சொல்ல, அவர் சென்சாரில் பார்க்கணுமா, 850 ரூபா பேமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு சார் அப்படின்னு. இல்லை சார், இதை வந்து ஃப்ரீயாக தானே நீங்கள் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா. இல்லைங்க சார், நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ் தான் விடணும், ஜென்ரல் சர்வீஸ் விட்டிங்கன்னா அதில் நாங்கள் பார்த்துருவோம் அப்படின்னாரு. ஆல்ரெடி நான் ஆயில் சர்வீஸ் தான் சார் மாற்றிட்டேன், இதுக்கு நான் திரும்ப ஆயில் சர்வீஸ் பண்ணணும், நீங்கள் வந்து இதை ஃப்ரீயாக பார்க்க முடியாது, நீங்கள் வந்து இது காசு கட்டினா தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டாரு. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. நம்ம நிலமை இப்படி ஆகி போச்சே. ஓகேவா? நம்ம நிலமை இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு நினச்சினேன். அப்புறமா இதுக்கு என்ன தான் பண்ணுறது? எனக்கு எமகாலெல்லாம் போனால் எனக்கு ஃப்ரீயாகவே எத்தனை டைம் போனாலும் எடுத்து கொடுப்பாங்க. அதுதான் எமகாவுக்கும் ஹீரோவில் வந்து ஏன் இவ்வளோ ஒஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. இதை வந்து ஃப்ரீயாக 2 நிமிஷம் வேலை அவர் எடுத்தே கொடுக்கல கடைசி வரலாம். ஓகேவா? நான் சரிங்க இது பண்ணி கொடுக்க மாட்டிங்களா, சரி விடுங்க பரவாயில்லைங்க, நான் வண்டி எடுத்துன்னு வந்துட்டேன். அப்படியே நான் கிளம்புனது தான் கோவத்தில் சென்னை கிளம்பி போயிட்டே இருந்தேன். அப்புறம் வழியில் நின்று சித்ராவில் டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் எந்த கேமரா வாங்குறது, என்ன பண்ணுறது, ஏது, அது லைட் எரிஞ்சினே தான் இருந்துச்சு. ஓகேங்களா? சென்னை போனவுடனே லைட் ஆஃப் ஆகிடுச்சிங்க.
ஓகேங்களா. அதுவே எரிஞ்சிச்சு, அதுவே ஆஃப் ஆகிடுச்சு. அதுலேருந்து இப்போ வரல லைட் எரியல. உண்மை ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பூந்தமல்லி ஓகேங்களா, பூந்தமல்லி வழியாக போரூர் வழியாக போனேன். அப்போ வந்து இன்ஸ்டா X3 வாங்கலாமா இல்லை X5 வாங்கலாமா இல்லை கோப்ரோ வாங்கலாமா. அப்புறம் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் இன்ஸ்டாவில் பயங்கர ஃபேமஸ்ஸு. அவரை கேட்டால் X2 வந்து X3 வந்து செகண்ட் ஹேண்டு பீஸு, யூஸ்டு பீஸே வந்து 23,000 22,000ன்னாரு. நான் என்னடா இவ்வளோ சொல்கிறாரு, புதுசே 25,500 25,500 தான். ஓகேவா, நம்ம இந்த கேமரா வாங்கணும் பாருங்க, அந்த ஸ்டோர் ரூமில் 25,500. ஐயோ ரேபிட் அடிதா இல்லையான்னு தெரியல, வேறு 25,500 தான். இவர் என்னடானா யூஸ்டு பீஸே வந்து 23 ரூபா 22 ரூபா 20 ரூபாய்க்கு கொடுக்கலங்க, 23 ரூபா 22 ரூபா, அதுவும் கோயம்புத்தூரில் இருக்குதுன்ட்டாரு. ஓகேங்களா, நான் அவர்கிட்ட வாங்கலாமா வேணாமா அப்படியே யோசனை பண்ணினே இருந்தேன். அதுக்கப்புறம் வேணாம் இது நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ட்டு அப்புறம் அவர்கிட்டே கோபுரம் வேறு இருந்துச்சு, அது பார்த்தேன். அது கேட்டால் 24,000 ரூபா செகண்ட் ஹேண்டு. ஓகேங்களா, காம்போ 24,000 ரூபா. அதை யோசனை பண்ணேன், அது வாங்கினா நம்ம மைக்கெலாம் தனியாக ஃபிட் பண்ணணும், எல்லாமே வாங்கணுமே. மைக் வாங்கணும், அதுக்கு அடாப்டர் வாங்கணும், மெமரி கார்டு வாங்கணும், ஏகப்பட்ட இது இருக்கே. அது வேறு வீடியோ சரியாக ரெக்கார்ட் ஆகாதா, எடுக்காதா, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஓகேங்களா, அப்புறம் என்ன பண்ணேன், சரி சச்சின் தேட்டரில் இதய முரளி படம் போடுது, படம் தான் நம்ம பார்க்கலையே அப்படின்னு இதய முரளி வந்து 54 ரூபா. ஓகேங்களா, நானே ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். 54 ரூபா ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். நைட்டு 10:40, அதுவும் சத்தியம் மெயின் ஸ்க்ரீனில் ஓடுது இல்லைங்களா. எனக்கு மெயின் ஸ்க்ரீன்னா ரொம்ப பிடிக்குங்க. தேட்டரில் வந்து எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் பட்சம் சீட் நல்லாயிருக்கும், சீட்டு அதே மாதிரி லைட்னிங்கு, ஏசி டீசெண்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க, நிறைய ஆக்டர் வருவாங்க. ஓகேங்களா, அந்த தேட்டரோட எஃபெக்டே வேறு லெவலில் எஃபெக்ட்டுங்க, சவுண்ட் எஃபெக்ட்டு எல்லாமே. ஓகேங்களா, இப்போ வந்து PVR வாங்கிட்டாங்க. அப்புறம் அதில் போய் படம் பார்க்கலான்னு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துன்னு இருந்தேன், எல்லாம் பார்த்துக்கினுங்க. அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் பண்ணாங்க, படம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் படம் இன்டர்வல் விட்டாங்க. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சிச்சு. அப்போ வரல எனக்கு என்னடா பண்ணுறது, இந்த ஃபோனை வச்சுக்கலாமா விற்றுலாமா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியாமல் சுற்றின்னு இருந்தேங்க. ஓகேங்களா, ஆஹா ஹெல்மெட் இல்லாதவங்களை பிடிச்சிட்டு இருக்காங்களே, வளைச்சி பிடிக்கிறாங்களே. ரைட்டு, நம்ம ஹெல்மெட்டு போடாமல் வந்து தான் நம்மளும் இந்த மாதிரி தான் மாட்டியிருப்போம். நல்ல வேலை ஹெல்மெட் இல்லாதவங்களை வளைச்சி பிடிக்கிறாங்க பாஸ். 2 ஹெல்மெட்டு, ஒரு ஹெல்மெட்டாவது போட்டு ஓட்டுங்க. ஓகேங்களா, ஒரு ஹெல்மெட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 2 ஹெல்மெட்டு போட்டு ஓட்டுங்க கம்பல்சரி. ஓகேங்களா, சேஃப்டி முக்கியம். பிகிலே நம்ம வண்டியில் எல்லாமே கரண்டில் இருக்குது. புகை சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஆயில் சர்டிஃபிகேட் வேணாலும் ஆயில் சர்டிஃபிகேட் வாங்கிக்க வேண்டியதான். இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குது. ஓகேங்களா, RC கரண்டில் இருக்குது. ஆஹா அச்சாண்டா, என்னடாது சென்னை டு வேலூரா 23 ரூபாவா, எங்கேருந்துடா 1.4 கிலோமீட்ரு. என்னது எடுக்கலாமா, நம்ம 2 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறான். நான் வேணாண்டா, எனக்கு 23 ரூபாய்க்கு வேணாண்டா. எவ்வளோ கிலோமீட்டரா, 2.7 கிலோமீட்டர் ட்ராப். திரும்பி வச்சா நான் பார்த்துக்கலாம், போயிடுச்சு அது. அதுக்கப்புறம் சரி தேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணின்னு. அதுக்கப்புறம் திரும்பி தேட்டரில் படம் எப்படி இருக்குதுன்னா, ஓகே ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா, பரவாயில்ல விட்டுருக்காங்க, இவர் தான் அது விட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஓகேன்ற அளவுக்கு இருந்துச்சு. 3 ஹீரோயினிங்க படத்தில் மொத்தமாக. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயினி காமிப்பாங்க, 2வது ஒரு ஹீரோயினி, 3வது ஹீரோயினி. எதனா ஒரு ஹீரோயினி கூட சேர்ந்துருக்கலாமோ, அது ஃபஸ்ட்லேருந்தே அப்படியே கதை எடுத்துகிட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும், கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற மாதிரி. இது வேறு கதையை கான்செப்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படியோ போய் கதை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஆஹா மறுபடியும் 2 ரூபா 22 பைசாவா, 22 ரூபா 6 பைசா. எங்கேருந்து மறுபடியும் அடிக்கிறது சைலண்ட்டாக அடிக்கிறாங்க. சைதாப்பேட்டை, வேலூர் போர்ட்டு, சைதாப்பேட்டை. வேலூர் போர்ட்டா, பிக்கப் எடுத்துட்டேன், கோ டு பிக்கப் லொக்கேஷன். ஆஹா போர்ட்டாண்ட போனோமா, 2 கிலோமீட்ரு. சிட்டிக்குள்ளே அடிக்கிறாங்க, சிட்டியை விட்டு வெளில அடிக்க மாட்றாங்க. ஃபோன் பண்ணால் ரிங் போகுது, ஆனால் எடுக்க மாட்டாரு. 3வது. ஹலோ சார், ரேபிடோங்களா? எங்கே சார் இருக்கீங்க?
பழைய பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் ஆட்டோ இல்லாத பக்கமாக நில்லுங்க, வந்துடுறேன். ஆட்டோ இல்லாத பக்கமாக நில்லுங்க. ஆட்டோ இல்லாத பக்கமாக நில்லுங்க, வந்துடுறேன். ஓகேங்க. நான் நல்லாவும் பண்ணுறது ஒரு ரேப்பிடோக்கு ஆட்டோக்காரங்களுக்கு நாங்கள் பயப்படுற நிலைமை ஆயிடுச்சடா. சே, டியூட்டி இருந்துச்சுன்னா நான் எங்கே பயப்பட போகிறேன், அழகாக டியூட்டிக்கு போயிடுவேங்க. இதை ஓட்டணுன்னு அவசியமே இல்லை. இதோட 3வது ட்ரிப்பு. பெருசாலாம் ஒன்றும் வருமானம் கிடையாதுங்க. இப்படிலாம் பயந்து ஒரு ட்ரிப்பு ஓட்டணுமாடா, இதை ஓட்டுறதோட சும்மா இருக்கலாம்டா. ஏதோ டைம் பாஸுக்கு விலாகும் எடுத்துக்கிறேன், எப்படி சொல்கிறது, ரேப்பிடாகவும் ஓட்டிடுறேன். அப்புறமா படம் 2 மணிக்கு முடிஞ்சிச்சிங்க. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எங்கே போகிறது, நைட்டு தங்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். சரி ரூம் போட்டலான்னு பார்த்தா நியர்பையில் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா, இதுதான் ஓகேங்களா. அப்படி போகிறது, இது வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு. இந்த பக்கம் தான் இப்போ வந்து சுரங்கப்பாதைன்னுன்றாங்க, கீழே வந்து நடந்து போகிறதுக்கு. இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் ஒரே ரோடாக கனெக்ட் ஆகும். இப்போ வந்து U8 போட்டு இப்படியா போகிற மாதிரி இருக்கும். 8 போட்டு இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 8 போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைமு கேமரா எடுத்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் நல்லா தான் ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ நேரம் இன்றைக்கி வந்து இதில் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு கேமரா வந்து காலையில் 9:31க்கு ஆன் பண்ணியிருக்கோம். இது வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிறது எத்தனை மணி வரலாம் வீடியோ எடுக்குது, எவ்வளோ மணி நேரம் ரெக்கார்ட் ஆகுது, எவ்வளோ மணி நேரம் சார்ஜ் நின்று இருக்குது, எல்லாம் வந்து லைவில் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, எல்லா டெஸ்ட்டும் இன்றைக்கி வந்து டிஜே இது பண்ணிடுறோம். டிஜே மைக்கும் சரி, கேமராவும். ஓகேங்களா, எந்த அளவுக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, ஃபுட்டேஜ் குவாலிட்டி கொடுக்கலாம் பரவாயில்ல, வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. இதை வச்சு நம்ம நம்பி வந்து லடாக் போக முடியுமா, இல்லை கோவா போக முடியுமா, நம்பி ஒரு 3 மணி நேரம் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை ஒரு 6 மணி நேரம் யூஸ் பண்ண முடியுமா, எந்த அளவுக்கு இருக்குதுன்றத பார்த்துக்கணும். ஓகேங்களா, தெளிவாக. நான் 40-20 மேலே வண்டி ஓட மாட்டேங்க, கவலைப்படாதீங்க. அம்மாடி, நம்மளுக்கு மைலேஜ் முக்கியம். ஆஹா, பெட்ரோல் வேறு போடணுமா, சூப்பரு. 200 பெட்ரோல் இங்கேயே லோக்கல் சுற்றுறதுக்கே காலியா, சூப்பர். அதுக்கப்புறம் நீ தேட்டரை விட்டு வெளில வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலாண்ட போய்ட்டு ரூம் போடலான்னு தேடுறேன். ரூமு கேட்டால் ஒருத்தன் 1500 இன்னொருத்தன் 2000 ஒருத்தன் 3000, 5000, 6000 ரைட்டரா, நான் ரூமே வேணாண்டா அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் எக்மூர் போயிடலாம். அங்கேருந்து எக்மூர் பக்கம் தானே, இல்லை இது சென்ட்ரல் பக்கம் தானே, சென்ட்ரல் போகலான்னா சென்ட்ரலில் 2 வீலர் பார்க்கிங்கே கிடைக்கல. சரி, சென்ட்ரலில் போய்ட்டு 2 வீலர் பார்க்கிங் எடுத்துகிட்டு எப்படி சொல்கிறது, பிளாட்ஃபார்மில் போய் உக்காந்துடலாம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு. முன்னெல்லாம் பிளாட்ஃபார்மில் டிக்கெட் எடுக்காமல், ட்ரெயின் டிக்கெட் எடுக்காமலே சுற்றின்னு இருப்பேன். இன்றைக்கி ஆனால் 2 வீலர் எடுத்துன்னு வரலன்னா போய்ட்டு அப்படியாவது உட்காந்துருப்பேன். 2 வீலர் எடுத்துன்னு வந்தனால எப்படி சொல்கிறது, நைட்டெல்லாம் சுற்றின்னு இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். ஒரு வழியாக நைட்லாம் சுற்றின்னு இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். ஓகேங்களா, வேலூரோட அழகு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம ஒயிட் ஆங்கிளில் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது புது ஆங்கிளில் எடுப்போம். இந்த கேமராவில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் இருக்கோ எல்லா டைப்லேயும் ஒரு வீடியோ எடுப்போம். நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஓகே, எல்லாத்துலேயும் ஒரு வீடியோ எடுத்துக்க வேண்டியதான். பழைய பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், நிறைய எங்கே நிற்கிறாருன்னு தெரியலையே. இப்போ ஏன் தெரியுமா வீடியோ எடுத்துனுக்கிறேன் கேட்டால், இன்றைக்கி தான்டா ரேபிடோ ஓட்டுறேன் நான் வந்து ஃபஸ்ட் டைமு, ரொம்ப நாள் கழிச்சே. ஓகேவா, சும்மா ஓட்டுறேன். எப்படியும் வார்னிங் பண்ணி அனுப்புவாங்க, இல்லை பிடிங்கின்னு அனுப்பிச்சிடுவாங்க, வண்டி பிடிங்கின்னு அனுப்பிச்சிடுவாங்க, அது தெரிஞ்ச கதை தானே. அதுக்கப்புறம் சரி, எப்படி சொல்கிறது, சென்ட்ரலில் போய் பார்த்தா பார்க்கிங் கிடைக்கல. பார்க்கிங் நம்ம 2 வீலர் விடணும் இல்லைங்களா, மெயினாக பழைய பஸ் ஸ்டாண்டாண்ட போர்ட்டான தான் காட்டுச்சு. நம்ம ஃபுல்லாகவே ஆட்டோக்காரங்க இருப்பாங்களே, முன்னாடிக்கிறாரா இல்லை பின்னாடிக்கிறாரான்னு தெரில. ஃபோன் பண்ணி கேட்போமா. பதட்டத்திலே சுற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ரேபிடோ விளாக்ஸ் தான். ஓகேங்களா, இன்றைக்கி எப்படி இருக்குது, ஆட்டோக்காரங்கிட்ட நான் மாட்ட மாட்டேன்னா. ஓகேங்களா, இந்த விளாக் வந்து எப்படி இருக்குது எப்படி இல்லை நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு இதனால் யூடியூப்லலாம் காசு வராது. வீடியோ வியூஸ் போனோம், ஃபாலோவர்ஸ் ஏறணும். இன்ஸ்டாவில் வந்து நம்ம இன்ஸ்டா வந்து பேன் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி என் இன்ஸ்டாவில் யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த இன்ஸ்டா வந்து ரீமார்க் ஆகிட்டு இருக்குது. அதனால் வீடியோ வியூஸும் போக மாட்டேங்குது, ஃபாலோவர்ஸும் ஏற மாட்டேங்குது, எதுவுமே ஏறல. ஓகேங்களா, ஆல்ரெடி ஜாம் ஆகி நிற்குது. ஆட்டோக்காரங்க வேறு பக்கத்தில் போயிருக்கிறாங்க, தைரியமாக ஃபோன் எடுத்து வேணுன்றோம் பார்த்தீங்களா. அதனால வேறு லெவலுங்க. இந்த நம்பரா, ஐயோ நம்பர் வேறு எதுவும் போட்டேங்க. இந்த நம்பரா அந்த நம்பரான்னு தெரியலையே.
ஏன் ஃபோனை எடுக்க மாட்டேறாரு? ஹலோ சார், எங்கள் அலங்கார ஹோட்டலாண்ட இருக்கேன். எங்கே இருக்கீங்க? அலங்கார ஹோட்டலாண்ட இருக்கிறேன். எங்கே இருக்கீங்க? ஆட்டோ தாண்டி ஏன் நிற்கிறீங்க? ஒரு நிமிஷம். என்ன கலர் ஷர்ட் போடுறீங்க? ஒயிட் அண்ட் பிங்க்கா? அப்படியே லைனில் இருங்க. ஆட்டோக்கார் தாண்டுறேன் கரெக்டாக. லைனாக நிற்கிது ஆட்டோ. எங்கே நிற்கிறீங்க தள்ளி? பார்த்துட்டு உட்காருங்க. எங்கே ட்ராப் பண்ண வந்துச்சு? இன்னும் ஓடிபி போடலையே. ஓடிபி சொல்லுங்கள். 1968. இல்லையா, தப்பாக இருக்கு. 1968. ஓகே. அவ்வளோ டிராஃபிக் ஆகுது. சர்ச்சில் ஏதோ விசேஷம். ரைடு கேன்சல் வந்துச்சுங்க. ரைடு கேன்சல் வந்துச்சு. பாருங்கள் ஒரு தடவை. உங்களுக்கு ஓகேவா? இல்லை, ரைடு கேன்சல் ஆகிட்டுக்குது ஓடிபி போட்டோன்னே. ஆஹா, காட்டலங்க. காட்டல.
இன்னும் 120 மீட்டரா அந்த ரைட்டா? என்னங்க ஃபோன் அடிக்குது? குருன்னு பார்க்குறேன். நேரம் உள்ள போதா? ஃபோன் வச்சுனே இருக்குது. ஃபோன் வச்சுனே இருக்குது. ஒரு 2 நிமிஷம் போயிடும் அவ்வளோதான். அங்கே போனாலும் சாப்பிட்டு தான் உங்களுக்கு பின்னாடி திரும்பி அதில் போகணுமா இதில் போகணுங்களா? இதில் போய் லெஃப்ட்டு கிடக்குது. போகலாங்களா? இந்த லெஃப்ட்டுங்களா? இந்த லெஃப்ட்டு தான். ஐயோ இல்லையா இன்னும் கரெக்டாக கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்புதுங்களா? ஐயோ அன்றைக்கி இப்படி தான் இந்த தெருவில் தான் காரை எடுத்துன்னு ரொம்ப அவசரப்பட்டேன். வண்டி அந்த ரோடு இருக்கு இல்லைங்களா, மெயின் ரோடு இப்போ திரும்பணும் பாருங்க, அந்த ரோடு ரொம்ப சின்னதாகுதுங்களா, ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் ரொம்ப கஷ்டமாகுது. லெஃப்ட்டில் இருக்குது வீடு, லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ரைட்டு. நீங்கள் மிஸ் பண்ணீங்களா? அது ஓ அதுங்களா? ஓகே ரைட்டுங்களா? திரும்பி எனக்கு வெளில போகிறதுக்கு ரூட்டே தெரியாது. இந்த ரைட்டா?
மறுபடியும் ரைட்டா? லெஃப்ட். சின்ன ரூட் இருந்தா சரியா காட்டுது லொகேஷன். ஆ ரைட். ம் அவர் தான் ஃபோன் பண்ணி வந்தாரா? ஃபோனில் காட்டலையா லொகேஷன்? அது முடிஞ்சிச்சு அப்போவே. இதில் காட்டுதா பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட் காட்டுது பாருங்க. அப்போயே க்ளோஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சா பாருங்க. அமௌண்ட்டா ஆ பாருங்க. இல்லை, உங்களுக்கு ரேபிட்டோவில் போங்க. உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்போவே. அது போயிடுச்சா? போயிடுச்சு அப்போவே நினைக்கிறேன். போச்சு காட்டுறது. அதான் எல்லாம் 30 ரூபா காட்டுச்சு அப்போயே. எவ்வளோ பண்ணணும்? 30 ருபீஸை போட்டுரும். ஒரு நிமிஷம். ஏன்னா அப்போது 30 ரூபா தான் காட்டுச்சு. சரிங்க. வா முருகா, எல்லாருமே கேமரா குறுகுறுன்னு பார்க்குறாங்களே. ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். இங்கே பார்த்தீங்களா, இதுதாங்க வாழ்க்கை. எல்லோரும் வந்து ரேப்பிடோ ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் காமிப்பாங்க வீடியோவில், அதோட கட் பண்ணுறாங்க. நான் வந்து ஃபுல்லாக ஏன் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், அப்போ தான் தெரியும் அவரோட கஷ்டமோட. அதாவது ஒரு ரேப்பிடோ ஓட்டுற டிரைவரோட கஷ்டம். ஓகேங்களா, எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருங்கள். தெரு வளைஞ்சி போய் எவ்வளோ இவங்க கொடுக்குற 22 ரூபா 6 பைசா 6 ரூபா காமிச்சிச்சு. அதான் 30 ரூபா. ஓகேங்களா, ரோடை மறந்துட்டேங்க. அந்த ரூட்டில் போகிறதுக்கு இந்த ரூட் எல்லாம் ஒன்று தான் போகுது. எப்படி போகிறதுன்னு தெரில, பார்ப்போம். ரோட்டை மறந்துட்டேன். ஓகேங்களா, இவங்க கொடுக்குற 22 ரூபா, அதான் 26 ரூபாய்க்கு 28 ரூபாய்க்கு எப்படிலாம் கஷ்டப்படுறது பார்த்தீங்களா. இதுதான் அம்மாடி, இதுதான் வாழ்க்கை இல்லை. ஒன்றும் பெருசாக வருமானம் இல்லைனாலும் இதை நிறைய பேர் எதுக்கு ஓட்டுறாங்கன்னா, ஒரு ஜாலிக்கு ஓட்டுறவங்களும் இருக்காங்க. கரெக்டாக வந்து இந்த தெருவு தான் ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் ஆச்சுங்களா. கரெக்டு. இந்த தெருவில் லெஃப்ட் எடுத்துருந்தால் ஒரே ரோடு, டெட் லெஃப்ட்டு. நான் மாறி மேப்பு நேராக காமிக்குதுனால சின்ன தெருவு கரெக்டாக காட்ட மாட்டேங்குது, வளைஞ்சி போகுது. மேப்பே இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. அன்றைக்கி நடந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. அதெல்லாம் சொல்கிறேன் இருங்க. மேப்புன்னும் போது தான் ஞாபகம் வருது அன்றைக்கி நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் என்னாச்சு, சத்யம் தேட்டரில் படம் பார்த்துட்டு அதான் ஓகேங்களா, அப்போலாம் ரூம் தேடிட்டு சென்டரில் போய் பார்க்கிங் தேடினேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஒரு நிமிஷம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிப்போம், வெளில போய்ட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிப்போம். ஏன்னா எவ்வளோ வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு, எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது தெரியணும். இல்லைனா சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நான் பேசுகிறது. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆகுதான்றதும் தெரியாத போய்டும். கேட்டு போட்டாங்களா? இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல்லேருந்து நியர்பையில் இருக்கிற ரூம் எல்லாம் கேட்டேன். அப்புறம் வாலாஜாபாத் ரோடு, அதான் வால்டாக்ஸ் ரோடு. ஓகேங்களா, வால்டாக்ஸ் ரோட்டில் 650 ரூபா போட்டிருந்தாங்க நான் ஏசி ரூம். ஓகேங்களா, 650 ரூபா போட்டிருந்தாங்க நான் ஏசி. அவருக்கு நான் ஏசி இல்லையா, ஏசி தான் இருக்கான், அது 1000 ரூபான்னாரு. நான் ஒழுங்காக அங்கேயே எடுக்காத போயிட்டேன். எல்லா இடத்துலையும் இந்திக்காரங்க தாங்க. இந்திக்காரங்க நம்மளுக்கு ரூம் கொடுக்கணும்னா யோசிப்பாங்க. இதே நம்ம ஊரில் சிஎம்சிக்கு வந்தால் சிஎம்சிக்கு வர பேஷண்ட் கேட்குறது எவ்வளோன்னா 500 ரூபாய்க்கு கொடு, 600 ரூபாய்க்கு கொடு, 400 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம போய் ரூம் கேட்டால் மட்டும் 3000, 4000, 2000, 1000 ரூபாய்க்கு மேலே தான்றாங்க. நம்ம ஊருக்கு வந்தால் மட்டும் பேஷண்ட்டுக்கு ரூமு கம்மியாக கொடுக்குறாங்க. ஓகே, அப்போல்லாம் வந்து 1500 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே தான். அதான் 1500 தான் ரூமு, 1500 2000 ரூபா தான் ரூமு. அது கம்மி இல்லை. ஓகேங்களா, அது கம்மி இருக்கும் தேடணும் அந்த டைமில். ஏன்னா நைட்டு வந்து அப்போ 2 மணி. ஓகேங்களா, படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது 1:30 மணிக்கு யாரும் மூச்சுன்னு இருக்க மாட்டாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, நானும் எவ்வளோ தேடி பார்த்துட்டேன். அப்புறம் எக்மோராண்டா போய் வால்டாக்ஸ் ரோட்டில் அவர் 1000 ரூபான்னார் ஏசி. ஒழுங்காக அதே எடுத்துருணும். ஐயோ ராபிட் அடிக்குது, எங்கே அடிக்குதுன்னு தெரியலையே. அரே பையா, 19 ரூபா 5 பைசா, 19 ரூபா 5 பைசா எங்கே ராபிட் தெரியலையே.
வண்டி ஓட்டிக்கினே எல்லாத்தையும் பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டம். எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சைடில் நிற்போம், ஒரு நிமிஷம். எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கோ டு பிக்கப் லொக்கேஷன். ஓகே, 20 கிலோமீட்டரா, 2 கிலோமீட்டரா? ஃபோன் பண்ணி கேட்டோம்.